26 தேர்தலுக்கு தேமுதிக தயாராக இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்பதற்காக உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். சற்றேறக்குரிய ஒரு வருஷமாக தமிழ்நாடு முழுக்கும் இருக்கின்ற 63,000 பூத்துக்கும் பூத் கமிட்டி அமைத்து BL2 ஃபார்ம் கலெக்டரிடம் கொடுத்து ஒப்புதல் ரசீது வாங்கி கழகம் மிக சிறப்பாக எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதற்காக நேரடியாக வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்கும் அந்த பூத் கமிட்டிகளை ஆய்வு செய்து அவங்களோட நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமாக மிக ஆரோக்கியமான ஒரு கூட்டமாக இன்னைக்கு இருக்கு. இதுதான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எல்லா கார்பரேஷன்லையும் இந்த மாதிரி உள்ளம் தேடி இல்லம் நாடியும் ஈவினிங்ல ரத யாத்திரையும் ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து திண்டுக்கல் அடுத்த புறநகரில் ஈவினிங் வந்து நம்மளுடைய கேப்டனுடைய ரத யாத்திரை இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் கேட்கணும் என்ற கேளுங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அதனால உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று அவங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளோ மக்களோ அந்த கூற்றை ஒத்துக்கல. இதுதான் உண்மை. அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் கருத்தை நான் பதிய வைக்கிறேன். பயம் கிடையாது, எங்களுடைய அடித்தளம் நல்லா இருக்கு. 200 தொகுதிக்கு மேல நாங்க திமுக வெற்றி பெறுவோம். அது 234 தொகுதி தேமுதிக எங்க போட்டிருந்தா நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க சொல்றோம். இது அந்தந்த கட்சியின் நம்பிக்கை, அந்தந்த கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. அது நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த கட்சி மேல அவங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும், மகத்தான வெற்றி பெறும். 234 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் நாங்க சொல்றோம். அது எங்க நம்பிக்கை. சரிங்களா? SIR அப்படின்றது இவர் கேட்டாரு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அந்த SIR மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிறது. வாக்குகள் திருடப்படுகிறது, இருக்கின்ற வாக்குகள் நீக்கப்படுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் நான் பதிய வைக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது இது தமிழ்நாட்டில் முதல் முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தொன்று இருக்கின்றதா. நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை தேர்தல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி சட்டமன்றமாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், பல்வேறு தவறுகள் நடப்பது ஒரு உண்மை. இதுல யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதாரப்பூர்வமாக தேர்தல் நேரங்களிலும் அதற்கு முன்னாடியும் பல முறை தேர்தல் கமிஷனரையும் எல்லாரையும் சந்திச்சு நாங்க முறையிட்டு இருக்கோம் ஆதாரத்தோட. எந்த ஒரு ஆக்ஷனை எடுத்ததா இன்னைக்கு வரைக்கும் வரலாறே இல்லையே. அதான் உண்மைங்க. அதனால ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எந்த தவறும் நடக்கலன்னு சொல்வதும், எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் தவறு நடக்குது என்று சொல்வதும் இயல்பு. இதையெல்லாம் மீறி இதை வந்து சரியான முறையில கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய வேலை. ஜனநாயக நாடு. இது எல்லாருக்கும் வாக்குரிமை தரப்பட்டு நேர்மையான தேர்தல் நடக்கணும்ன்றதா தேமுதிகவின் நிலைப்பாடு. இல்ல மேபி இருக்கலாம். அவங்க ஃபீல்டுல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு 2 கொலைகளை தற்கொலைகள் நம்ம பார்த்தோம். ஒன்று கேரளா, ஒன்றுல ராஜஸ்தான்ல ஒன்று. பணி சுமை காரணமாக தற்கொலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா அவங்க பணி சுமை என்ன, தங்களையே தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவு இருக்குன்னா அவங்களுடைய டிஃபிகல்ட்டியும் என்னன்னு ஆராயணும். கண்டிப்பா அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய பாரத நாடு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் யாரோ 2 பேர் தான் அதை பண்ணியிருக்காங்க. மற்ற இடங்களில் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணி தான் போறாங்க. அதனால அந்த 2 பேர் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆன்மா சாந்தி அடையணும்னு தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்றோம். உண்மையில் அவங்களுக்கு எப்படி பணி தரப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகள், நீதி அரசர்கள், அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் செக் பண்ணுங்க. அவங்களால என்ன முடியும் அதை கொடுங்க. இல்லைன்னா நிறைய ஆட்களை அமைத்து அதை ஈஸியா பண்ணி தரணும்னு கேட்டு. பீகார் வெற்றிக்கு பிறகு பிரதமர் பாரத பிரதமர் நாளை வந்து போய்
இல்லை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு பாரத பிரதமர் விவசாயிகளுக்காக வந்து விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறது என்பது நம் விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமையை நான் பார்க்குறேன். இன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்தால் தாங்க நம்ம நாடு நல்லா இருக்கும். அந்த வகையில் நிச்சயம் ஒரு பாரத பிரதமர் வரும்போது முக்கியத்துவம் பெறுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எப்பவும் நம்ம விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நம்ம பக்கபலமாக இருப்போம். அந்த வகையில் விவசாயத்திற்காக அவர்களுக்காக பாரத பிரதமர் வருவது வரவேற்கத்தக்கது. தேமுதிக இப்போ யாரும் கூட்டணி கலைக்கிறார்களா? எப்படி உங்கள் நிலைப்பாடு இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்க? கேட்டால் கடலூர் மாநாட்டில் தெரிய பேசுறீங்க. எப்படி எத்தனை கட்சிகள் உங்களை அழைச்சிருக்காங்க? உங்களோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? சஸ்பென்ஸ் உங்களுக்கு தான். நாங்கள் கிளியராக இருக்கோம். ஒரு சஸ்பென்ஸும் இல்லை, ஒரு ரகசியமும் இல்லை. நாங்கள் தெளிவாக எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நாட்களாக எங்களுடைய கட்சி வளர்ச்சி, எங்களுடைய பூத் கமிட்டி, எங்களுடைய BL2, எங்கள் கழக வளர்ச்சி, அணிகளை அமைப்பது, அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். இப்போ டிசம்பர் 28 தலைவருடைய 2ஆம் குரு பூஜை, அது கடந்து கடலூரில் மாநாடு, இதெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறை தலைவருடைய 2ஆம் குரு பூஜை அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாடியே மாநாட்டுக்கான இன்விடேஷன் நாங்கள் ரெடி பண்ணி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து காவல்துறையினருக்கும், அனைத்து பத்திரிகையாளர்களுடைய நிறுவனர் தலைவர்களுக்கும் அந்த பத்திரிகையை தலைமை கழகத்திலிருந்து 5 பேர் கொண்ட குழு நேரடியாக சென்று அழைப்பு தர இருக்கிறோம். குரு பூஜைக்கும் பிளஸ் மாநாட்டிற்கும். அதனால எங்களுடைய நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு கிராமமா எங்க கழக நிர்வாகிகள் எல்லாரையும் அழைக்க இருக்காங்க. அந்த மாதிரி எங்க பணி இப்போதைக்கு கட்சி வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிறோம். தேர்தல் கூட்டணி யாருடன் என்பது உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து உங்க முன்னாடி தான் தேமுதிக அறிவிக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதனால நீங்கள்லாம் கான்பிடண்டா இருங்க. நிச்சயம் எந்த ரகசியமும் எந்த சீக்ரெட்டோ இல்லை. டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அழைக்கும். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான். ஒவ்வொரு நாளும் நான் பிரஸ் மீட்ல சட்டம் ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கிற கொலைகள், பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் கிடையாது. ஜெயிலில் லாக்அப்ல கொண்டு போய் அங்க அடிச்சு கொள்றாங்க. எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் எல்லா போதைகள் இங்கு நடமாடுவதால, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால பல்வேறு பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ நாங்க எங்க இதை சுற்றுப்பயணம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கடலூர் சுற்றுப்பயணம் முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு டைட் ஷெட்யூல் இருக்கு. அதனால நாங்க போய் சந்திக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. நேற்று அண்ணன் உதயகுமார் அவர்கள் மதுரையில் என்னை சந்திச்சார். அது எல்லா மீடியாலையும் வந்துச்சு. அவருடைய தாயார் இறந்த போது நான் கண்டோலன்ஸ் தெரிவித்தேன் அவருக்கு. அந்த வகையில் என்னுடைய தாயார் இறந்த போது அவரால் நேரடியாக வர முடியல. ஆனால் என்ன எடப்பாடியார் எல்லா அமைச்சர் வந்தாங்க. அந்த கேர்டசிக்காக அவர் நேரடியாக மதுரைக்கு வந்ததுனால கண்டோலன்ஸ் தெரிவித்தார். அதே மாதிரி எங்கள் கேப்டனுடைய சகோதரி டாக்டர் விஜயலட்சுமி இதே மதுரையில் இறந்தாங்க. ரெண்டுத்துக்கும் அவர் கண்டோலன்ஸ் தெரிவிக்க தான் வந்தார். இது நட்பு ரீதியான சந்திப்பு. இதில் வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இதுதான் உண்மை. நோ கமெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். நாங்க ஒன்றும் மற்ற கட்சிக்கு பூஸ்ட் பண்ற கட்சி நாங்கள் இல்லை. எங்க கட்சியை பத்தி கேள்வி நீங்க அந்த கேள்வி அங்க கேள்வி. இப்ப நான் பேசுறப்ப என்ன சொன்னேன், கூட்டணி அமைப்பதற்கு முன் அனைத்து நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து அவர்கள் மனநிலை என்ன என்பதை தெளிவாக ஆராய்ந்து கழகத்தினரும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் தேமுதிக அமைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
முதல்வர் வந்து பிரதமருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம 17% நெஞ்ச சதவீதத்தில் 21% உயர்த்த ஈரப்பதமா கட்டாயம் பண்ணணுங்க. இப்போ பார்த்தோம்ல டெல்டால லாரி மேலேயே மூட்டை இருக்குது, மழையில நனைஞ்சு எல்லாம் முளை விட்டு போகுது. எவ்வளோ ஒரு தவறான ஒரு செய்தி. நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால உண்மையாக சொல்கிறேன், என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த பயிரை அவங்க விதைச்சி அதை வயிறாக்கி அது முளைச்சி வந்து அதை அறுவடை செஞ்சு அதில் மூட்டையை கட்டி அவங்களுக்கு செலவு பண்ண காசு கூட கைக்கு வரல, அதுக்குள்ளே வீணாக போகுது கண்ணுக்கு எதிரில்லைன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை சொல்லுங்க. அதனால் ஈரப்பதத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, விளைவிக்கின்ற அத்தனை நெல் மூட்டைகளையும் பாதுகாப்பாக ஒரு வைக்கிறதுக்கு குடவுன்ஸு ஸ்டோரேஜஸ் கட்டாயம் தமிழக அரசு உருவாக்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மத்திய மாநில அரசுகள் 2 பேரும் செய்து கட்டாயம் கொண்டு வரணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம் எவ்வளோ புறம்போக்கு லேண்ட் இருக்குது. நான் பை ரோடு எவ்ரிடே தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறேங்க. எல்லா பக்கம் நான் பார்க்குறேன் என்ன இருக்குது, கருவேல மரங்கள் தான் இருக்குது, புறம்போக்கு லேண்டு தான் இருக்குது. ஏன் கவர்மெண்ட் தானே அதெல்லாம் எடுத்துட்டு விவசாயிகளுக்காக ஏன் நீங்கள் குடவுன்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் ஏன் உருவாக்கக்கூடாது? அந்த விளைவித்த பொருட்களை ஏன் பத்திரப்படுத்தக்கூடாது? அதுக்கான விலையை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது? விவசாயிகள் வாழ்ந்தாதான் நம்ம நாடு வாழும், நம்ம மக்களும் வாழ்வாங்க. இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்லை தமிழ் அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. மக்கள் நல பணியாளர்கள் சென்னையில் தொடர் போராட்டம். அதே மாதிரி ஆசிரியர்கள், செவிலியர்கள், அதே மாதிரி நம்ம மீனவர்கள், டாக்டர்ஸ் எல்லா பக்கமும் அவங்கவுங்க ஒரு கோரிக்கை வச்சு நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் நேரடியாக 2 முறை பல முறை அறிக்கை கொடுத்து நம்ம கட்சி ஆஃபீஸ்லேயே பல முறை அவங்களுக்கு தங்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சியில் நம்மளால அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்கிறோம், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க கோரிக்கை நிறைவேறணும்னு நாங்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம். ஆனால் இது செய்ய வேண்டியது யார்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதை செய்யணும். ஆனால் அவங்க சாப்பாடு கொடுக்குறோம் 3 வேளை அப்படின்னு ஸ்கீம் வேற பக்கம் மாறுது. பட் அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது. இல்லை அது பார்க்கலாம். ஏன்னா அவங்க இன்டென்ஷன் வேறு. அவங்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய நிரந்தரம் தான் அவங்க கேட்குறாங்க. பட் அதை பற்றி சொல்லாமல் உங்களுக்கு சாப்பாடு 2 வேளை தர்றோம் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வரவேற்கிறோம். சாப்பாடுன்றது சாதாரணம் இல்லை. பசிச்ச வயிறுக்கு சோறு போடணும், அதான் எங்கள் தலைவர்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது. அது கூட அவங்க கேட்குற கோரிக்கையும் கவர்மெண்ட் நிறைவேற்றணும்னு நான் கேட்டேன். சரிங்களா? இல்லை இப்போ நான் பேசுனது கேட்டிங்களா? அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வாக்குகளை செக் பண்ணுங்க. இப்பயே செக் பண்ணுங்க, யார் பறிக்க முடியும்? இப்போ இருந்தே என் வாக்கு இங்கே இல்லை, என் பூத்தில் எங்கே நீக்கப்பட்டீங்க காமிங்க அப்படின்னு இப்போ இருந்தே கேள்வி கேளுங்க. யாருது நீக்க முடியாதுங்க. நம்ம சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடா இல்லையா? அப்போ நம்ம வாக்கு நமக்கானதா இல்லையா? அந்த வாக்குரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அதை உறுதிப்படுத்திக்கங்க. அப்படி ஒரு கருத்து வருதுன்னா நம்ம ஓட்டை நம்ம தாங்க உறுதிப்படுத்திக்கணும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு ஆதார் கார்டு இருந்தால் தான் நம்மளுக்கான அது ஐடென்டி கார்டுனா நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நமக்கான ஐடென்டி கார்டு. அது ஒவ்வொரு தனிநபரும் அதை போய் நீங்கள் செக் பண்ணி உங்கள் வாக்குகளை உறுதி செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் எங்கள்